தப்பில்ல, ஆனா மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரையணும். டிங் டிங். எனக்கு எதெல்லாம் தெரியாது அதையெல்லாம் கண்டுபிடிச்சு செய்ய சொல்றாரு சார். தலையெழுத்து. அட நீ வேற. நீங்க மட்டும் தான் வரைவீங்களா? நானும் வரைவேன். எப்படி வரைறான்னு மட்டும் பாருங்க. சிரிப்பு என்ன சிச்சிமாரு பட்டையை கலப்புற போல? என்னது? டிங் டிங். கெனிச்சி டைம் ஆச்சு, சீக்கிரம் எழுந்துற. கெனிச்சி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எழுந்துரு கெனிச்சி. அட போங்கப்பா. சொன்னா கேளு கெனிச்சி, எந்திரி எந்திரி. ஐயா இப்படி கொடுமைப்படுத்துற? டைம் ஆச்சு மம்மி, நான் கிளம்புறேன். இப்ப பாரு, இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஹாட்டோரி அந்த டிராயிங் எடுத்துட்டு வா, சீக்கிரம் ஓடு. இரு எடுத்துட்டு வரேன். டிங் டிங். இதுல 2 டிராயிங் இருக்கே, எது கெனிச்சி வரைஞ்சது? சரி, இதுவா தான் இருக்கணும். இதையே கொடுப்போம். டிங் 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 டிங். கெனிச்சி, இந்தா நீ கேட்ட டிராயிங் எடுத்துட்டு போ. ஓகே ஹாட்டோரி, நான் கிளம்புறேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நீங்க வரைஞ்ச படத்தை எல்லாம் கொண்டு வாங்க. யார் எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போடுறேன். நான் மாட்டினேன். என்ன கெனிச்சி, என்ன ஆச்சு? இல்ல சார், அது வந்து உன் டிராயிங் காட்டு. சார் இதான். என்னது இத நீ எப்படித்தான் வரைஞ்ச? சார் ப்ளீஸ் சார், இது நான் வரைஞ்சது இல்ல, எங்க வீட்டு டாகே வரைஞ்சது சார். அது தெரியாம என்ன மாட்டி விட்டுடுச்சு. என்னது? டாக் வரைஞ்சதா? இந்த டிராயிங்க ஒரு டாக் வரைஞ்சதா? போச்சு சார், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு. என்ன ஒரு அற்புதமான ஆர்ட் இது. என்னது? ஒரு டாக் இவ்வளவு அருமையா வரையுதுன்னா அதை என்னால நம்பவே முடியல. என்ன? இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வரைகிறத ஒரு பெரிய மாஸ்டரே கூட நினைச்சாலும் முடியாது. ஆனா உங்க டாக் பண்றதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். இந்த டாக் நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்ல. இதோ பாரு சிஷுமாரோ, இது மாதிரி நிறைய ஓவியம் வரைஞ்சா இது உனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வாங்கி கொடுக்கும். புரியுதா? புரியுது, நல்லாவே புரியுது. இதுதானே நீங்க வரைஞ்ச கையே. இதை ஒரே ஒரு தடவை தொட்டு பார்க்கலாமா? அதுக்கு பதிலா பரிசு கொடுத்தா. ஆஹா, பரிசு எவ்வளவு சுவையா இருக்கு. கலைகளிலே நான் ஓவியம். இவன் வரையறேங்கிற பேர்ல கண்டதையும் இருக்க நான் ஹெல்ப் பண்ணுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அப்படி என்னதான் வரையறான்னு பாக்கலாமே. நான் வரையறதுக்கு சரியான இடம் இதுதான். இங்கே வைங்க. எனக்கு இந்த இடம் பிடிக்கல. இங்க வைக்கலாமா? வேண்டாம். இங்க வைக்கலாமா? அதுவும் வேண்டாம். அங்க என்ன வரையலாம்? சின்ன பசங்களா, அது சேர் எடுத்து வைங்க. அப்படிதான். இது நல்லா இல்ல. இதுக்கு மேல எங்களால முடியாது. பெயிண்டிங் வரைஞ்சதுக்கு இந்த ஆட்டம் போடுறானே. ஓகே ஓகே. ஒரு வழியா இவன் வரைய ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சார் என்ன வரைய போறாரோ தெரியல. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இல்ல போர்டு இப்படியே இருக்கட்டும், அப்பதான் நல்லா வரைய முடியும். ஒரு நல்ல பெயிண்டிங்கை வரையறதுக்கு முன்னாடி பாடியை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. அது அப்படி உட்காந்து அப்படி போகணும். இப்பதான் கோடு போடுறேன். என் பெயிண்டிங்கை பாக்குற எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கணும். நம்மள எவ்வளவு வேலை வாங்கினா பெயிண்டிங்க்கு மட்டும் அர்த்தம் இல்லாம இருக்கட்டும். அப்புறம் இருக்கு இவனுக்கு. எங்க டீச்சர் சொன்ன ஒரே காரணத்துக்காக இவனுக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கே. ஏய் வா, வாங்க பாரு. என்னப்பா பெயிண்டிங் எப்படி இருக்கு? இந்த பெயிண்டிங்கே இவ்வளவு ரசிக்கிறாங்களா? பையன் கிட்ட அப்ப உண்மையிலேயே ஏதோ டேலண்ட் இருக்கு போல இருக்கு. நான் புள்ளி வச்சாலே அது ஓவியம் தான். ஒரே இடத்துல உட்காந்து வரைகிறவன் சாதா பெயிண்டர். என்ன மாதிரி குதிச்சு வரைகிறவன் சூப்பர் பெயிண்டர். என்ன மாதிரி குதிச்சு கூட பெயிண்ட் பண்ணலாம். ஆனா என் திறமைக்கு நான் படத்து கூட பெயிண்ட் பண்ணுவேன். எப்படி இருக்கு. பிளேஸ் பெயிண்ட் முடிஞ்ச உடனே யாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க வரக்கூடாது. கடைசியா என் டேலண்ட் என்ன தெரியுமா? அடி கொஞ்சம் மொக்க அடிதான். இந்த டாக் நல்லாவே சர்க்கஸ் காட்டுது. பார்க்க நல்லா இருக்குல்ல? ட்ரைனிங் கொடுத்த காக்கா கூட தான் சர்க்கஸ் பண்ணும். அதுவும் சரிதான். ஆஹா, யார பார்த்து சர்க்கஸ் பண்றேன்னு சொன்னீங்க? ஆமா, நீ சர்க்கஸ் தான் பண்ண. வேற என்ன பண்ண? நான் கஷ்டப்பட்டு பெயிண்டிங் பண்ணேன். உண்மையிலேயே உங்க டாகிக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. வெரி குட். ஃப்ரீயா தான் எங்க டாகுக்கு ட்ரைனிங் கொடுங்க.
கெனிச்சி. அட போங்கப்பா, இப்படி எல்லாம் நடக்கூடிய எதிர்பார்க்கவே இல்ல. சிஷிமாரு, டிங் டிங். ஆஹா, ஓஹோ, பிரமாதம். என்ன ஒரு அழகான பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்க பண்ணவர் மட்டும் என்கிட்ட கிடைச்சாருன்னா அவரை நான் புகழ்ந்து தள்ளிடுவேன். சார், வரைஞ்சது நான் தான். என்னது, நீயா வரைஞ்ச? இதை என்னால நம்பவே முடியல. உன்னோட இந்த டேலண்ட் ரொம்ப அபாரமானதா இருக்கு. என்னால நம்பவே முடியல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இங்க பாரு, என்கிட்ட உள்ள இந்த சாக்லேட் ரோலை கொடுத்து நான் இந்த பெயிண்டிங்க வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? சாக்லேட் ரோல்ஸா? சார், என்னால நம்பவே முடியல. என் பெயிண்டிங் அவ்வளவு அழகா இருக்கா? அப்பாடா, ஒரு வழியா இவனை சந்தோஷப்படுத்தியாச்சு. ஏய், என்னப்பா சொல்ற? உன் பெயிண்டிங்க ஒருத்தர் வாங்கிட்டு போனாரா? நம்ப முடியலையே. சிஷிமாரு சொல்றது உண்மைதான். அவர் வந்து பெயிண்டிங்க பார்த்து ரசிச்சு வாங்கிட்டு போறத நான் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். சிஷிமாரு பெயிண்டிங் அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இத்தனை வருஷமா நீங்களும் தான் பெயிண்ட் பண்றீங்க. யாராவது வந்து பாராட்டி இருப்பாங்களா? மத்தவங்க சந்தோஷத்துக்காக ஒரு சில போய் சொல்றது தப்பில்லைன்னு நினைக்கிறேன்.